ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோட தேர்ட் பார்ட் வீடியோ. ஆல்ரெடி 2 பார்ட் போட்டிருக்கு. அந்த வீடியோ ஒன்று பார்க்காதவங்க மேலே கார்டில் லிங்க் தரேன், போய் பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல். அதில் சிம்பிளாக சொல்லணும்னா ஈக்விட்டி ஷேருக்கு ஆகக்கூடிய காஸ்ட் தான் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டலை நம்ம 2 பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கலாம். ஒன்று, investor. Cost of equity is the rate of return required on an investment in equity. இப்போ நான் ஒரு இன்வெஸ்டரா இருக்கேன்னா, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஈக்விட்டில இருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் தான் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. ஓகே, இப்போ கம்பெனியோட பாயிண்ட் ஆஃப் வியூல காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி டிட்டர்மைன்ஸ் த required rate of return on a particular project. நியூ ப்ராஜெக்ட்ல required rate டிட்டர்மைன் பண்ற ரேட் தான் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல். இந்த பாயிண்ட் ஆஃப் கம்பெனி காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வந்து காஸ்ட் ஆஃப் டிபெஞ்சரை விட எப்பவுமே கொஞ்சம் ஹையரா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு டிபெஞ்சர்ல டாக்ஸ் அட்வான்டேஜ் இருக்கு, பட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ல நம்மளுக்கு அந்த மாதிரி எந்த டாக்ஸ் அட்வான்டேஜும் இல்ல. ஓகே, இப்போ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ல 3 மெத்தட்ல நம்ம கால்குலேட் பண்ணலாம். என்னென்ன மெத்தட்னு பாத்தீங்கன்னா, first method dividend yield method or price ratio method. இந்த மெத்தட்ல நம்ம காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியை டிவிடெண்ட் பேஸ் பண்ணி டிவிடெண்ட் பேஸ்ல நம்ம கண்டுபிடிக்க போறோம். According to this method, cost of capital is the discount rate that equates the present value of expected future dividend per share with net profits. அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்றது ஒரு ஸ்பெசிபிக் காஸ்ட். இது மாதிரி காஸ்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ், காஸ்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம கம்பைன் பண்ணி வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிப்போம். அந்த வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வச்சு ஃபியூச்சர்ல வரக்கூடிய கேஷ் ஃப்ளோக்கு நம்ம நெட் பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். அது மாதிரி இப்போ இங்க இந்த டிவிடெண்ட்க்கு ஃபியூச்சர்ல வரக்கூடிய டிவிடெண்ட் வேல்யூக்கு நெட் பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிற ரேட் தான் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல் இந்த மெத்தட்ல. ஓகே, இந்த மெத்தட எந்தெந்த கேசஸ்லாம் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். திஸ் மெத்தட் இஸ் சூட்டபிள் ஒன்லி வென் த கம்பெனி ஹேஸ் ஸ்டேபிள் ஏர்னிங்ஸ் அண்ட் ஸ்டேபிள் டிவிடெண்ட் பாலிசிஸ். அதாவது கம்பெனியோட டிவிடெண்ட் பாலிசியும் கம்பெனியோட ஏர்னிங்ஸும் ஈக்குவலா, கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பிக்ஸ்டா இருந்து எந்த ஒரு பிளக்சுவேஷன்ஸும் இல்லைன்னா இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தடுக்கு ஃபார்முலா பாருங்க. KE ஈக்குவல் டு D by NP ஆர் D by MP. இங்க NP வந்து காஸ்ட் ஆஃப் நியூ கேபிட்டலுக்காக யூஸ் பண்ணுவோம், MP வந்து காஸ்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் கேபிட்டலுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ KE refers to காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல், D refers to expected dividend per share, NP refers to net profits per share and MP refers to market price per share. இந்த மெத்தட் டிமெரிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, it does not consider future earnings or retained earnings. அதுல டிவிடெண்ட்ஸோட growth வந்து இது கன்சிடர் பண்றது இல்ல. இது இதோட ஒன் ஆஃப் த டிமெரிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் பாருங்க, ஏர்னிங் ஈல்டு ஆர் ஏர்னிங் பிரைஸ் மெத்தட். இந்த மெத்தடும் டிவிடெண்ட் மெத்தடும் மோர் ஆர் லெஸ் ரெண்டும் ஒரே மாதிரி மெத்தட் தான். இங்க நம்ம டிவிடெண்ட்ஸ் பார்ப்போம், இங்க நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸ் பார்ப்போம். காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல் இஸ் த டிஸ்கவுண்ட் ரேட் தட் ஈக்குவேட்ஸ் த பிரசன்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்பெக்டட் ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வித் த நெட் ப்ரோசிட்ஸ். இங்க டிவிடெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ரேட் ஃபியூச்சர்ல கிடைக்கக்கூடிய டிவிடெண்டோட நெட் பிரசன்ட் வேல்யூ சொல்லுது. இங்க காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்ன ஈக்குவேட் பண்ணுதுன்னா, ஃபியூச்சர்ல கிடைக்கக்கூடிய ஏர்னிங்ஸோட நெட் பிரசன்ட் வேல்யூவை ஈக்குவேட் பண்ணுது. ஓகே, இதோட ஃபார்முலா பாருங்க. KE ஈக்குவல் டு ஏர்னிங் பெர் ஷேர் பை நெட் ப்ரோசிட்ஸ். EPS refers to ஏர்னிங் பெர் ஷேர், NP refers to நெட் ப்ரோசிட்ஸ். ஓகே, இதுல எக்ஸிஸ்டிங் கேபிட்டலுக்கு நம்ம KE பை EPS பை MP அண்ட் ஃபார் நியூ கேபிட்டலுக்கு KE ஈக்குவல் டு EPS பை NP. எப்பவுமே எக்ஸிஸ்டிங் கேபிட்டலுக்கு வந்து மார்க்கெட் பிரைஸ் எடுப்போம், நியூ கேபிட்டல்ஸ்க்கு வந்து நெட் ப்ரோசிட்ஸ் எடுப்போம். ஏன்னா நியூ கேபிட்டல்ல வந்து நம்ம அந்த ஃப்ளோட்டேஷன் சார்ஜஸ் இருக்கும், இல்ல டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணிருப்போம், இல்ல பிரீமியம் இஷ்யூ பண்ணிருப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்றதுனால நெட் ப்ரோசிட்ஸ்ல எடுக்கணும். வேர் EPS ஈக்குவல் டு டோட்டல் ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ் பை ஈக்விட்டி ஷேர். ஸோ நம்ம இப்போ இது EPS தேவைப்படும்னா டோட்டல் ஏர்னிங்ஸ் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி. இப்போ ஒரு கம்பெனில டோட்டலா 1000 rupees ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் ஷேர் இருக்குன்னா அதை ஒரு 100 ஷேர்ல நம்மளுக்கு 1000 rupees ஏர்னிங்ஸ் கிடைச்சிருக்குன்னா அதை 1000ல டிவைட் பண்ணா
நம்மளுக்கு பர் ஷேருக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ பர் ஷேருக்கு நம்ம 10 rupees ஏர்னிங்ஸ் அது கண்டுபிடிச்சா ஏர்னிங் பர் ஷேர் கண்டுபிடிச்சிருவோம் நம்ம. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இது ஒரு அடிஷனல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் நம்மளுக்கு செம்ம. மார்க்கெட் ப்ரைஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் த பிரைஸ் தட் எ ஸ்டாக் கேன் பி ரெடிலி பாட் ஆர் சோல்ட் இன் த கரண்ட் மார்க்கெட் பிளேஸ். மார்க்கெட்டில் நம்ம ஷேருக்கு இருக்க கரண்ட் ப்ரைஸ் தான் மார்க்கெட் ப்ரைஸ். கேசஸ் பாருங்க, இது எந்தெந்த கேசஸ் சூட்டபிளா இருக்கும் பார்த்தீங்கன்னா when earning per share are expected to remain constant. earning per share வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். and all the profit are distributed as dividend. நம்ம ஏர்ன் பண்ண மொத்த அமௌண்ட்டையும் நம்ம டிவிடெண்டா இஷ்யூ பண்ணிடணும். நம்ம கையில ரீடென்ஷனா எதுவுமே வச்சுக்க கூடாது. ஸோ நம்மளுக்கு ரிட்டென்ஷன் ரேஷியோ இஸ் 0. கையில எந்த அமௌண்ட்டும் இல்லாதனால நம்மளுக்கு ரிட்டென்ஷன் ரேஷியோ 0 ஆயிடும். இருக்க அமௌண்ட் மொத்தமா நம்ம டிவிடெண்டா பே பண்ணிடுறோம் இந்த மெத்தட்ல. ஸோ அப்போ அந்த டைம்ல நம்மளுக்கு இந்த மெத்தட் சூட்டபிளா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க டிவிடெண்ட் ஈல்ட் பிளஸ் growth in dividend மெத்தட். இது அப்படியே இந்த மெத்தட் தான், ஆனா அடிஷ்னலா நம்ம டிவிடெண்ட் growth ஆட் பண்ணிக்கிறோம். இங்க கிடைக்கிற என்ன ஆன்சரோ அது கூட நம்ம growth ஆஃப் டிவிடெண்ட் வந்து ஆட் பண்ணா நம்மளுக்கு இந்த மெத்தட் கிடைக்கும். இந்த மெத்தட் எப்போ யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா when the dividend growth at constant rate and dividend payout ratio is constant. டிவிடெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட கான்ஸ்டன்ட் ரேட்ல வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கு அப்படின்ற கேஸ்ல நம்ம வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். அண்ட் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ இஸ் கான்ஸ்டன்ட். டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ வந்து நமக்கு ஃபிக்ஸ்டா இருக்கணும். ஃபார்முலா பாருங்க, நியூ கேபிட்டலுக்கு KE ஈக்குவல் டு D பிளஸ் NP பிளஸ் KE ஈக்குவல் டு D பை NP பிளஸ் G. இங்க D1 கரண்ட் இயரோட டிவிடெண்ட் ரேட். அப்போ நம்மளுக்கு D1 தேவைன்னா D1 ஈக்குவல் டு D டாட் இன்டூ 1 பிளஸ் G. ஓகே, K refers to same cost of capital. KE refers to same cost of equity capital. D1 expected dividend per share. NP refers to net proceeds per share. G refers to rate of growth in dividend. இதுதான் இங்க நம்ம அடிஷனலா பார்க்கிறோம். D not equal to previous year dividend. ஃபார் எக்ஸிஸ்டிங் கேபிட்டலுக்கு நம்ம ஆஸ் யூஷுவலா சொன்ன மாதிரி என்பிக்கு என்பி பதிலாக எம்பி யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சம் பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ஒரு சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நல்லா பாருங்க. ABC லிமிடெட் issued 1000 ஈக்விட்டி ஷேர் ஆஃப் ₹100 each. ABC லிமிடெட் வந்து 1000 ஷேர் இஷ்யூ பண்றாங்க ₹100 each என்ற ரேட்ல. The company has profit of 10,000 after tax. கம்பெனியோட earnings பாத்தீங்கன்னா after taxல 10,000 rupees இருக்கு. The market price of this share is ₹160. கம்பெனியோட மார்க்கெட் பிரைஸ், அந்த கம்பெனி ஷேரோட மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ₹160 per share. Dividend has been paid at a rate of ₹8 per share. Dividend பே பண்ற ரேட் பாத்தீங்கன்னா ₹8 per share. இதுதான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது. நம்ம என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, find out the cost of equity. Cost of equity கேட்டிருக்காங்க, அதாவது KE கேட்டிருக்காங்க. என்னென்ன மெத்தட்ல பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்ட் மெத்தட்ல, ஏர்னிங்ஸ் ஈல்ட் மெத்தட்ல, அண்ட் இஃப் எக்ஸ்பெக்டட் growth rate இன் டிவிடெண்ட் இஸ் 5% அண்ட் K இஸ் எக்ஸிஸ்டிங். அப்போ எக்ஸிஸ்டிங் KEல நம்மளுக்கு 5% growth rate இருந்தா என்ன காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல் வரும்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இங்க இட்ன்றது the company decides to raise additional ₹1,25,000 if the flotation charge cost is 10% and share issued at 10% discount. அதாவது அந்த கம்பெனி வந்து அடிஷனலா ₹1,25,000 அரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அதுக்காக மொத்த அமௌண்ட்ல 10% வந்து flotation சார்ஜ் ஆகுது அண்ட் ஷேர் issued at 10% டிஸ்கவுண்ட்ல வந்து 10%ல அவங்க ஷேர் இஷ்யூ பண்றாங்க. ஸோ இந்த கேஸ்ல நம்மளுக்கு KE வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிறதுலாம் கிவன் எடுத்துக்கலாம். கிவன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ABC லிமிடெட் issued 1000 ஈக்விட்டி ஷேர் ஆஃப் ₹100 each. ABC லிமிடெட் வந்து 1000 ஷேர் இஷ்யூ பண்றாங்க. நம்பர் ஆஃப் ஷேர் 1000 at ₹100 each. இது ஃபேஸ் வேல்யூ. The company has profit of ₹10,000 after tax. 10,000 after tax. Earning after tax பாருங்க ₹10,000. The market price of this share was ₹160. MPS பாருங்க 160 and dividend has to be paid at ₹8 per share. dividend வந்து ₹8 per share. first நம்ம dividend yield method பாருங்க. dividend yield method first formula பாருங்க, KE equal to DPS by MP into 100. KE value தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் equal to DPS
டிவிடெண்ட் per share பாருங்க 8, MP மார்க்கெட் பிரைஸ் per share பாருங்க ₹160, 8/160 into 100 பண்ணீங்கன்னா 5% வந்து டிவிடெண்ட் yield மெத்தட்ல நமக்கு காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டலோட ரேட். நெக்ஸ்ட் ஏர்னிங் yield மெத்தட் பாருங்க K = EPS by MP into 100. இங்க நம்ம வந்து EPS தேவைப்படுது, MP தேவைப்படுது. MP நம்மளுக்கு ஆல்ரெடி இங்க கொடுத்திருக்காங்க क्वेश्चनல. நம்ம EPS கண்டுபிடிக்கணும். சோ EPS கண்டுபிடிக்கிறது என்னன்னு பாருங்க. EPS = total earnings after tax by number of equity share. total earningsல இருந்து நம்ம equity share டிவைட் பண்ணா நமக்கு ஒரு ஷேருக்கு எவ்வளவு earningsன்றது கிடைக்கும். சோ நமக்கு 10,000 earnings கிடைச்சிருக்கு 1000 ஷேர்ஸ்ல இருந்து. அப்போ ஒரு ஷேருக்கு வேணும்னா நம்ம 10,000 by 1000 பண்ணா நமக்கு ஒரு ஷேருக்கான ரூபீஸ் கிடைக்கும். ₹10,000. rupees 10. Now K = EPS by MP into 100 equal to EPS rate பாருங்க இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் 10. MP வேல்யூ நமக்கு ஆல்ரெடி இருக்கு ₹160 into 100. It's equal to 6.25%. Next பாருங்க dividend yield plus growth method. If G = 5%, K = DPS by MP plus G. K = DPS by MP plus G. K = DPS வேல்யூ நமக்கு 8 இருக்கு, MP வேல்யூ 160 அப்ளை பண்றோம், பிளஸ் G வேல்யூ நமக்கு 5% சொல்லிருக்காங்க 5% போட்டுருக்கோம். K = 8/160 0.05 பிளஸ் 2 ஆட் பண்ணா 0.15 ஆர் இதை 100 மல்டிப்ளை பண்ணா நமக்கு 10% கிடைக்கும். இது டிவிடெண்ட் yield plus growth மெத்தட்ல. சோ நெக்ஸ்ட் பாருங்க 4th லைன் क्वेश्चन கொடுத்திருக்காங்க பாருங்க. It decide to raise additional ₹1,25,000 if the flotation cost is 10% and the share issued at 10% discount. ஓகே பாருங்க இது வந்து புதுசா இஷ்யூ பண்ற ஷேர். சோ இது நியூ ஈக்விட்டி ஷேர் கேப். சோ இதுக்கு நம்ம காஸ்ட் ஆஃப் நியூ ஈக்விட்டி கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். பாருங்க கேல்ஸ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் நியூ ஈக்விட்டி கேபிட்டல். இதுல வந்து நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ரெண்டு மெத்தட்லயும் போடுறேன். ஏர்னிங் yield மெத்தட்லயும் போடுறேன், டிவிடெண்ட் பிளஸ் growth மெத்தட்லயும் போடுறேன். டிவிடெண்ட் yield பிளஸ் மெத்தட் ஃபார்முலா பாருங்க. K = D by நம்ம நியூ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ன்றனால NP போடுறோம். இப்போ நமக்கு NP தேவை. NP கண்டுபிடிக்க ஃபார்முலா பாருங்க. NP கண்டுபிடிக்க ஃபார்முலா பாருங்க. net proceeds = face value minus discount issue minus issue expenses. face value இருந்து நம்ம டிஸ்கவுண்ட்டையும் flotation சார்ஜையும் மைனஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிறதா net proceeds. இப்போ face value எவ்வளவு பாருங்க. face value பாருங்க 10,000 shares at ₹100 each. அப்போ நமக்கு face value 100 and flotation charge பாருங்க 10% and share issued at 10% discount. அப்போ 10% flotation charge 100ல 10% 10 and 10% பாத்தீங்கன்னா discount 100ல 10. So 100 minus 10 minus 10 இது flotation charge, இது discount. So net proceeds பாத்தீங்கன்னா 80. K = நம்ம ஃபார்முலா அப்ளை பண்றோம். D rate நம்ம dividend per share வந்து 8, net proceeds பாத்தீங்கன்னா 80 இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சோம் into 100 plus G growth rate நமக்கு ஆல்ரெடி சொன்னதுதான் 5%. growth rate நமக்கு 5% சொல்லிருக்காங்க equal to 8/8.1 into 100 10 plus G ஓட வேல்யூ 10 plus 5 equal to 15%. earning yield மெத்தட் பாருங்க. ஃபார்முலா நமக்கு K = EPS by NP. சோ earning per share பாருங்க நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி. EPS பாருங்க நம்ம ₹10 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். சோ 10 by net proceeds இப்ப கண்டுபிடிச்சோம் 80 = 10/80 0.12 or 12.5%. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye from Karthik. Thank you.